இல்லை, கடந்த 1 மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலர் சஸ்பெண்ட் பண்ணப்படும். இந்த விவகாரத்தில் இதுவரை இப்போதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்கள் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம். ஏன்னா பேர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும்போது சொன்னால் நன்றாக இருக்காது. யார் எதனால் திருடப்பட்டுச்சு, கண்டிப்பாக எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் திருடினார்கள், முழுமையான விசாரணை காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பற்றி தெளிவாக சொன்னால்தான் உசிதமாக டாக்குமெண்ட் கண்டிப்பாக திருடப்பட்டது. அதில் நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. கணக்கிட்ட பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு தான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது போக மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு கிரீன் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி, உடன்குடியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம். அவர்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷனில் நிறைய தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம கணக்கிடும் பணிகள் எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்பட்டோம். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸு, தேவையான விஷயங்கள் அனைத்தும் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோடைய டேட்டா கண்டிப்பாக நமக்கு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இல்லாமல் மேனுவல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுற பணிகள் நடந்துகிட்டு தான் இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அவர் இருந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷனில் இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக இருக்கு. விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க. எல்லாம் அதாவது விஜிலன்ஸ், இபியோடைய விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலே அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் துவங்கப்பட்டு விட்டுச்சு. இதெல்லாம் கடந்த 1 வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூவில் எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். நேற்றே இது சம்மந்தமாக யார் எங்கே செக்யூர் பண்ணாங்க எல்லாம் அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக, ஏன்னா உங்களை விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினச்சோம். ஸோ அதனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக சொல்கிறோம். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்க நம்ம சொல்ல வேண்டாம். இல்லை, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்பட்டது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்கே மிஸ்ஸிங், ஸோ இன்னும் பல இடங்களில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்துலையும் யாரும் மேலும் எந்த காணாமல் போயிடக்கூடாது. ஏதாவது வேறு வகையிலேயே அதை டிஸ்ட்ராய் பண்ணுற வேலையை நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ணும் பணிகள் இல்லை, அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்கிறோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துருக்கு. இல்லை, நிறைய இடத்துல உள்ளே இருக்கிற இதெல்லாம் செக்யூர்டு பிளேசஸ் தான். உள்ளே இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயிஸ் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதாக முதல்கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. ஸோ மேலும் இது சம்மந்தமான, ஏன்னா உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ்கிட்டே இருக்கிறப்ப விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம். வேறு ஏதாவது கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, சென்னையில் தலைநகரிலே நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில் இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட இந்த குளறுபடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் அதெல்லாம் ஒன்று. மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்கு, எதனால இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரியம் தரப்புல நம்மளுடைய வெப்சைட்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். மின்சாரம் எதனால் தட்டுப்படுது, என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. விண்டு மில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்களாக விண்டு மில்லில் திடீர்னு ஒரு தட்டுப்பாடு, முழுமையாக விண்டு மில்லில் வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால் வெளியிலேருந்து நம்ம ஒரு சில இடத்துலேருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ எதனால் தடை, எங்கெங்கே பிரச்சனைன்றதை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது கண்டிப்பாக விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் எந்த இன்டென்ஷனில் பண்ணாலும் கண்டிப்பாக கடுமையான இல்லை, கடந்த 1 மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலர் சஸ்பெண்ட் பண்ணப்படும். இந்த விவகாரத்தில் இதுவரை இப்போதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்கள் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம். ஏன்னா பேர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும்போது சொன்னால் நன்றாக இருக்காது. இது மிகப்பெரிய அளவில் விசாரணை செல்ல வேண்டும். ஸோ அதனால் இன்டென்ஷன் இல்லாமல் எப்படி ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க? ஸோ எந்த இன்டென்ஷனில் எடுத்தாங்கன்றது தான் நம்ம விசாரிச்ச முடியும்.
கண்டிப்பாக என்ன இன்டென்ஷனில் இது திருடப்பட்டுச்சு, யார் சொல்லி திருடினார்கள், இதற்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாக்களுக்காக இதை திருடினார்கள், என்ன இன்டென்ஷனில் இது திருடினாங்க, இது அனைத்தும் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் சொல்லுவாங்க.